What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of காதல கதை. மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். போன ஒரு எபிசோட் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னோம். நிறைய பேர் வந்து டிக்டாக்ல அந்த வீடியோல போட்டு நான் கடைசியா சொன்னது கொஞ்சம் நீங்க நிறைய ரீபோஸ்ட் பண்ணீங்க. நான் போஸ்ட் பண்ணும்போது யாரும் பார்க்கல. அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் இட். ஐ எம் கிளாட் தட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆம்பளை கதை கேட்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த வாரம் கதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ ஆல் நோ தட் திஸ் ஸ்டோரி இஸ் அ வெரி வெரி ஹெவி ஸ்டோரி. அப்போதான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த ஏன் சொல்றேன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த கதை கேட்கறதுக்கு. பட் இட்ஸ் அ வெரி அவங்க வந்து ரொம்ப மனசால சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதை கேட்கும் போது ப்ளீஸ் ஃபுல் கதை கேளுங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ் ஸ்டோரி. வித் தட் பீயிங் செட், வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். போடுற டைட்டில் கார்ட இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க, இந்த ஒரு புனிதமான காது கதை இருக்குதே. நம்புறேன். ஹலோ 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 எத்தனை தடவை ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கிறது? இப்பவே கண்ண கட்டுது. சரி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஜீவன்? நான் ஏதோ போயிட்டு இருக்கேமா, எனக்கு வராது ஹேட்டா. சோ இந்த வாரம் உங்க கதைக்கு இப்போ உங்களுக்கு பேர் இருக்கா, இல்ல நானே ஒரு பேர் இருப்பா, இல்ல உங்க உண்மையான பேர் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல நான் எனக்கு பேர் வச்சுக்கிறேன். ஏன் என் பேர் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல நான் ஏற்கனவே பேர் வச்சுட்டேன், அதனாலதான். ஓ சரி, உனக்கண்டி நீ என்ன பேர் வச்சிருக்க? தீபா. தீபா தீபா தீபாவா? நைஸ் டு மீட். எனக்கு கூட நைஸுங்க. சரி தீபா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஹோம் டவுன் ஹெச்ஜி. நான் ஜேபில இருக்கேன். ஓ ஜேபில இருந்தா. சரி தீபா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இது வந்து எனக்கு நடந்தது ஒரு 20 years back. 20 years now back? I'm 40 plus. ஆமா. You are 40 plus? இது 20 வருஷம் முன்னாடி இருந்ததா? ஆமா. வாவ், அப்படியே நம்ம டைம் டர்ன் பேக் பண்ணுவோம். போன்ல டைம் டிராவலா? புதுசா இருக்கே. 20 years பேக்னா ஓ 2006 நடந்ததா? Yes. ஓகே. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க தீபா. I was doing my N-levels. ஒரு எக்ஸாம் நம்ம ஒரு கேதரிங் மாதிரி போவோம், அந்த மாதிரி ஒரு ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது I get to know this guy. கேர்ள்ஸ் கேதரிங்ல இந்த பையனை தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாமே இருந்தாங்க, கைஸ் எல்லாமே இருந்தாங்க. கைஸ் அந்த அந்த ஒரு ஹோல் டீமே இருந்தோம். அந்த கேர்ள்ஸ் அண்ட் கைஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு கேதரிங் ஒரு பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கும்போது I get to know this guy. ஆனா அவர் என்னோட கொஞ்சம் வயசு கூட. He was 22, I was 17. ஓகே. We get to know each other. நல்லா ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டோம். 22 17 Yeah. நான் அப்படி 22 நீ ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தியா? Yes, I doing my N-levels. You in a private school, is it? N-levels. I doing N-levels. What's N-levels? N-levelனா மலேசியால வந்து Form 4 சொல்லுவாங்க. Form 4 இங்க இருந்து Form 5 17ல Form 5 படிப்பாங்க. அல்ல, எங்க ஊர்ல வந்து Form 4னா N-levels சொல்லுவாங்க. Form 5 தான் O levels சொல்லுவாங்க. யாரா நீ? எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. சிங்கப்பூர்ல தா? Yes. ஓகே. சாரி, நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, நம்ம சிங்கப்பூர்ல நடந்திருக்கே 17 22. ஓகே, இது அவ்வளவு பெரிய ஏஜ் கேப்ல அந்த காலத்துல இந்த மாதிரி ட்விட்டர்லாம் இல்லாம இருந்துச்சு. கொஞ்சம் சந்தோஷமா நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் he was kind of cute and chubby guy. ஐயோ, சிக்கு and he was working in a private sector. அதுனா அவர் வந்து கவர்மெண்ட் அந்த வேலை செய்ய, பண்ண அது வந்து பப்ளிக்கா சொல்ல முடியாது. and we get to know each other and we exchange number. 24 33 53 14. அப்ப பேசிரும் இருக்கும், போனும் இருக்கும், பேசி பழகிட்டு தென் we couples டேட் போனோம். I mean we just went out as a friends. ஒரு டே போயிட்டு சாப்பிட போயிட்டு படம் பார்க்க போயிட்டு அது வந்து ஒரு 6 months அப்படியே போயிட்டு suddenly he proposed to me on Valentine's Day. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். நீ அதை எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா சித்தப்பு? நான் நார்மல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் பழகுற மாதிரி தான் நானும் பழகினேன். பட் he was kind, என்ன சொல்றது, ஒரு ரொம்ப லவ்விங் ஒரு கேரிங்கான பர்சனா இருந்தாங்க. அவ்வளோ கேரிங்கா இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட சத்திக்கு வரலையா? ஏன்னா எனக்கும் பாய் பேசி இருந்தாங்களே. ஓ அப்படியா விஷயம்? சரி, இவனை லவ் பண்ணிட்டேன். ஸோ வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அப்ப நீ என்ன பண்ண? அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரை. ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்டுல போயிட்டு எங்க அம்மா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எனக்கு அப்பா இல்ல, ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. she was going through a cancer, கீமோ போயிட்டு இருந்தாங்க. நான் கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். he was கொஞ்சம் லவ்விங்கா ஒரு அப்படியே ஒரு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவுட் ஆஃப் சடன் இயர் முடிஞ்சிட்டு he was like ரொம்ப பொசசிவ் ஆரம்பிச்சிட்டான். மீண்டும் வரா
ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான், பொசசிவ் பண்ண மாட்டான். ஸோ அந்த டைம் எந்த டைம்ல வந்து அந்த ஹாலிடேஸ் வரும்போது நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல. ஹி கேம் asked me why you doing this? I'm working, நான் வேலை செய்யறேன், I have to support my mom அப்படின்னு. என்ன கேட்காம நீ எதுவுமே செய்ய மாட்டேன். நான் சொன்னேன் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இது வேலை, யூ நோ மை மாம் டிஷர் ஸ்டார்ட் டு ஒர்க், இது வந்து எதுவும் தப்பா நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்ட்டு. சரி வேலை எத்தனை மணிக்கு முடியும்? 7 மணிக்கு முடியும். அவன் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாஷான வாய்ஸ், ஒரு கடுப்பான வாய்ஸ். நான் சரி எனக்கு 7 மணிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவன் ஒரு 4 மணிக்கு வந்தாரு. 7 மணி வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே நின்றுட்டு இருந்திருக்காரு. வேலை முடிஞ்சது பாத்தீங்கன்னா she tracked me. நீ தரன்னு எடுத்துட்டு போயிட்டு அந்த அந்த ஒரு லோருங்க மாதிரி இருக்கும், போயிட்டு யாரு கேட்டு நீ வேலைக்கு வந்த? அவன் சொன்னா இல்ல எங்க அம்மாக்கு நான் சப்போர்ட் பண்ண, ஐ நீட் டு கெட் ஃபார் ட்ரீட்மெண்ட் எனிதிங் மெடிசன்ஸ் எவ்ரிதிங், யூ நோ எவ்ரிதிங் அபௌட் இட், தெரிஞ்சுதான் என்கிட்ட பழகுனீங்க. இல்ல எனக்கு பிடிக்கல நீ வேலை செய்யறது, எங்க ஆம்பளை பையனுங்களாம் வேலை செய்யறாங்க, உன்னை மேல இருந்து கீழே வேற மாதிரி பாக்குறாங்க. புரியல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நான் வேலை செய்யறேன் அதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. புரியல, வேலை இடத்துல கண்டிப்பா ஆம்பளைங்க இருக்க தானே செய்வாங்க, அதுக்குன்னு எல்லாமே கேர்ள்ஸா வேலை செய்ய முடியும். இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, அதாவது என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மாட்ட சொல்றாரு அந்த இடத்துல அந்த பையனுங்க தெரியல, பார்க்க பார்வை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷம் போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல விஷயமா? he acted so innocent, like he's like very caring about me. அதெல்லாம் தப்பா பாக்குறாங்க, இது பண்றாங்க, செய்யறது தப்புனா கிழிச்சு போட்டு. அப்போ நீ கேட்டுக்கிறத நான் நல்லா எடுத்திருக்கேன், அவங்க தப்பா இருக்கிறது நான் என்ன பண்றது? நீ அவங்களை கண்டிக்காம எது என்ன கடிச்சிட்டு இருக்க? நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி இருக்கவங்க எங்க போனாலும் வேலைக்கு போனாலும் ஆம்பளைங்க இருக்கதான் செய்வாங்க. இல்ல எனக்கு பிடிக்கல. அப்ப அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல யா she has to support me, அந்த வேலைக்குனா எந்த இடத்துலதான் ஆம்பளைங்கன்னு. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு எப்ப புரியாது அப்புறம் புரியும் அப்படின்னு. அதே ஒரு ஆர்கியூமெண்டா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் ஆர்கியூமெண்ட் போயிடுச்சு. நானும் I have to give up. நான் give up பண்ணிட்டு நான் வேற வேலை தேடி போயிட்டேன். நீ வேற வேலை தேடி போயிட்டியா? வேற வேலை தேடி போயிட்டேன். இவனால அந்த வேலையை விட்டு நீ வேற வேலைக்கு போயிட்ட? ஏய் அவன் அப்படி மத்தவங்க அவன் பாக்குறானா அவன் தான் அப்படி பாக்குறான்னு அர்த்தம். வச்சு 4 அரை இருக்கானா பரவாயில்ல, நீ ரொம்ப யங்கா இருப்ப. அங்கேயும் மேனேஜர் வந்து தமிழர் இந்தியன் காய். அங்கேயும் ஒரு பிரச்சனை. என்னம்மா? ஏன் அவன் மேனேஜர் வந்து ஆம்பளையா இருக்கான்? ஏய் ஏய் யார் மேனேஜர் ஆம்பளையா இருக்கிறது அவன் தப்பா இல்ல உன் தப்பா? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியல. நான் ஃபைட் பண்ணேன். ஐ ஆர்கியூட் வித் ஹிம். அதை ஆர்கியூ பண்ணி அது வந்து ஒரு சண்டேல போய் முடிஞ்சு என்ன அடிச்சிட்டானா? என்ன டீசென்ட்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ? He hit you because your manager that you went to work with is a male that you did not even hire. Yes. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. What the fuck? Okay, I hear this a lot. Why do Indian men think it's okay to beat up a woman? எப்படி போயிருந்துச்சு சந்தேகப்பட்டு இதே நான் வாழ்க்கையா இருந்தா அவர் ஒரு 3-6 months ஓட்டிட்டேன். அப்ப அதப்பான one time he was like என்னன்னு தெரியல, he called me up and said நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு. என்ன பார்த்த அடுத்த நிமிஷம் நான் உன்னை அப்படியே தூக்கி போட்டு என்னடி ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா I went to meet him. இல்ல என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு யாரும் இல்ல, எங்க அம்மா எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, யூ நோ ரைட். ஐயா ஐ நோ அப்படின்னு. என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், I love you as my wife, I want to marry you, I treat with you. சரி நந்தினி எல்லா டயலாகும் விட்டாரு. நானும் சரி நம்பிட்டேன். நம்பிட்டேன். Wait. அதுக்கு அப்புறம் என்னது? He wanted to make love with me. தமிழ்நாட்டு மெட்டி புதுமை அது இல்லாத வீடு வெறுமை. So நம்ம பையன் மேக் லவ் பண்றதுக்காண்டி கதை விட்டுருக்கானா? அதுலயும் நானும் விட்டு நான் கிவின் பண்ணிட்டேன். I lost my virginity to him. You know what? Honestly, I don't blame you because you're at the age where you're easily, influenced by this thing. Yes. Tamil movies don't make it clear. இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறானா அது ஓகே, நம்மளுக்கு கண்டது இருக்கான்னு வேற தமிழ் படம் வேற காட்டும். நம்மளே நீங்க எடுத்து போயிருப்பீங்க. You know what? You in love. So I don't blame. And then அது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா இது பண்ண அது வந்து கொஞ்சம் அபியூசிவா போயிடுச்சு. என்னன்னா if I don't give in to him, you will start beating me up, use me all kind of words on me. நீ நான் ஒன்ன தானே தேடி வர முடியும், நான் வேற தேடி போக முடியாது, ஒன்றை தான் நான் வரேன்னா அப்படி பேசி அதையும் நான் கோ த்ரூ பண்ணிட்டு at that time I got pregnant.
Okay. I got pregnant. So I got pregnant. I found out I was pregnant. எனக்கு வேற வழி இல்லாம எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். எங்க அம்மா வந்துட்டு ஏசினாங்க. பட் I don't choice because I'm only daughter in the family. So அவங்களும் சரி பிரச்சனை இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க போத. Then after that we'll see what can do lah. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உயிரோட வரைக்கும் நான் வழி செய்யறேன் அப்படின்னு. I called him up and asked him to come to my house. அம்மா பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க ஆண்டி இல்ல அவன் மாசம் ஆயிட்டா எப்படியா அவர் வேற படிச்சுக்கிட்டு இருக்கா ரைட்டனா இருக்கா எப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க ஆண்டி டோன்ட் வரி ஆண்டி. நானும் சொன்னேன் ஓகே சின்சியரா இது பண்றான் போல அப்படின்ட்டு. இல்ல ஆண்டி நான் ஒரு வேலை முடிச்சுட்டு வரேன் ஆண்டி எனக்கு டைம் கொடுங்க நான் ஒரு வேலை எனக்கு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். ஆஃப்டர் 2 months he came back. 2 months? Yes. You were missing for 2 months? கால் பண்ணா மெசேஜ் போடு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அட் தட் டைம் given I was like எனக்கு என் வாழ்க்கையில நானே மன்னவரி போட்டேன்னு எனக்கு அந்த ஒரு ஃபீல். நான் ஆழ்ந்துட்டே உட்காந்துட்டு அம்மாட்ட என்னால முடியலமா I want to do this அப்படின்னு. இல்ல வேண்டாம் இது பாவத்தை சேர்க்காத பரவாயில்ல எதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவங்க எனக்கு அந்த சப்போர்ட்டிவா இருந்தாங்க அந்த இடத்துல. ஆஃப்டர் 2 months he came back. எங்க அம்மா கால வந்து உண்டு சாரி ஆண்டி எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு மேட்டர் பிரச்சனை ஒரு பிசினஸ் விஷயமா நான் போயிருந்தேன். என்னால கான்டாக்ட் பண்ண முடியல ஆண்டி இப்ப பேசலாம் ஆண்டி அப்படின்னு. அப்ப it's going to be 3 months ready. I cannot do anything. I cannot do abortion over. I have to keep the baby. அம்மா பேசி சரி ஓகே நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் வந்து அப்ளை பண்ணுங்க போய் ROM அப்ளை பண்ணுங்க. So the next day I went to ROM அப்ளை பண்ண போகும்போது I got a call from unknown person. It was a girl. நினைச்சேன் அந்த கேர்ள் வந்து கால் பண்ணிட்டு நீங்க தீபா வந்து ஆமா அப்படின்னு நீங்க இவனை கல்யாணம் பண்ணாதீங்க உங்களை ஏமாத்துவான் நம்பிக்கை வைக்காதீங்க அவங்க ஏமாத்திட்டு போயிருவான் அப்படின்ட்டு. அப்ப நான் கேட்டேன் யார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? someone who cares about you lah. you don't need to know about my details. I'm just letting you know அப்படின்ட்டு. எனக்கு அந்த டைம்ல ஒரு மாதிரி என்னடா திடீர்னு எப்படி சொல்றாங்களே ஒருவேளை ஒரு உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். Sorry Deepa, during this time right, this is how many months already? 3-4 months already? 3 months. 3 months. So you were during the 2 months you were pregnant actually, is it? You were actually going through the pregnancy. Oh my God, that is the hardest time to go through, and you went through it, and your mom. How old were you? I was 17, going to be 18. This happened when you were 17? Yes. Wait, he made you pregnant when you were 17. You're still studying. Yes, I didn't understand never. And your mother, why didn't your mother advise you to get abortion? அம்மா வந்து ஏன்னா அந்த டைம்ல வந்து mom was going to cancer stage 3 cancer chemo போயிட்டு இருந்தாங்க. So there was nobody to take care of me, only me and mom only. I don't have any sleeping. I'm the only daughter in the family. Then I think she was eager to see the grandson or something like that when in her position. So she was going under stage 2 cancer. So அவங்க வந்து எனி டைம் எது வேணாலும் நடக்கலாம்னா அவங்களுக்கு அந்த டைம்ல யோசிச்சிருக்காங்க போல. So அவங்க சொன்னதுதான் நான் செய்யல. I'll be honest with you. You were too young to make decisions like that. Yeah, you were too young. That's the biggest mistake I did. Yeah, you were too young, and I'm really sorry. அந்த நேரத்துல உனக்கு வந்து because I think your mother made a decision under this stress because what she going through, she cannot make competent decisions. Yeah. I'm really sorry. That was a very, very hard thing you had to go through, and then what happened when this guy came back? வேணாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்ட்டேன். why he asked why இல்ல எனக்கு மயக்கமா இருக்குன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சு நான் எனக்கு மயக்கமா இருக்கு எனக்கு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு I went back home. I told my mother that the girl called me and telling me அம்மா சொன்னா are you sure maybe அவனுக்கு போறாம பிடிச்சவங்க யாருக்கும் இது பண்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியலம்மா எனக்கு மனசு ஏதோ சரியா படலன்னு my mom was like இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க என்ன பண்றீங்க என்னால டிசைட் பண்ண முடியல அப்படின்ட்டு. I can't do any abortion because I'm 3 months ready அப்படின்னு அம்மா வந்து talk to him அப்படின்னு நீ போய் talk to him அப்ப நான் போய் கேட்டேன் who's the girl who called me. என்ன கேட்கிறேன் உன் போனுக்கு வந்தா நீ தானே கேட்கணும் என்ன கேட்கிறேன் உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்களே மேபி பொறாமைய என் மேல பொறாமையில ஒண்ணு இது பண்ணலாமா அப்படின்ட்டு. பெரிய பர்பானியே. Wait, didn't you call back the girl? She called from a public phone. ஆமா அப்ப பப்ளிக் போன்ல இருந்துச்சுல. Oh my God. Okay. So நான் ஒன்னும் பண்ண முடியல. சரி நானும் விட்டுட்டு நான் ஒரு 2 weeks கேப் எடுத்துட்டேன். சரி ரெஜிஸ்டர் கொஞ்சம் மெதுவா பண்ணுவோமே ஏதோ நடுவில் ஏதோ வரும்னு அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் ஆளு காணாம போயிட்டாரு. 1 week you went missing on 1 week. யாரா நீ என்ன லூசா? கால் பண்ண எடுக்கு மெசேஜ் பண்ண எது பண்ணல எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. அம்மாட்ட சொல்றமா இவருக்கு அப்பப்ப காணாம போறது எனக்கே தெரியல வாட்ஸ் கோயிங் ஆன்.
I want to go and see him because I got a spare key from our வீடோட key என்கிட்ட இருக்கு. So I went. I knocked the door. Nobody answered. சரி வீட்டுல யாரும் இல்ல, சரி போய் பார்ப்போன்னு வீக்காவது வந்தா வீடு சரியான மெஸ்ஸியா இருந்துச்சு. Then I noticed a pair of girl shoes, high heels. He was sleeping with another woman. From the heels, how did you go? I went to the room to find out something. You went silent after you say you found a woman shoe. Yes. So அந்த ஹீல்ஸ் பார்த்தோன்னே நீ எங்க பண்ண? ரூமுக்கு போனேன். And there was a woman naked, both of them naked and sleeping. And there were beer bottles around the bed. Ah, fuck me. Then what you did? He panic and wake up. நீ இங்க என்ன பண்ற, நீ என்ன செய்யற, உன்னை யார் இங்க வர சொன்னா, இங்க என்ன நடக்குது, என் வாழ்க்கை நீங்க நாசம் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு. நான் பண்ணல, அவதான் பண்ணா, என்னை கூட்டிட்டு வந்தா. I was strong அப்படின்ட்டு. போய் சொல்றானா, பூசி இடம் கொடுக்காம நூறு நுழையுமா? அவதான் வந்தாளா, கூட்டிட்டு வந்தாளா? உன் வீட்டுல அவ இப்படிமா சாய் வச்சிருப்பா? ஐயோ போய் சொன்ன கூட. அந்த கேர்ள் கேட்டா பண்ணிட்டு அவ யார் நான் என்னன்னு கேட்டா. Who are you அப்படின்னு என்ன கேக்குறா. நான் சொன்னா அவரோட கேர்ள் going to get married to him அப்படின்னு, I'm pregnant அப்படின்னு. What? So how long you know him? I know him. I'm going to be 2 years அப்படின்னா. What the fuck அப்படின்றா அவ. என்ன நடக்குது இங்க? Who she is? She's pregnant அப்படின்ட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது போய் சொல்லுது அப்படின்றான் அவன். The fuck is wrong with this? Okay, then what happened? அவன் சொல்றான் அந்த பிள்ளைக்கு நான் அப்பா இல்ல அப்படின்றான் அவன். பண்ண துரோகத்துக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு உன்னை நடு ரோட்ல வச்சு வெட்டி இருப்பேன். அந்த டைம் நான் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. I cried and I fight him. அவன் கூட நான் சண்டை போட்டேன். சண்டை போடல இருந்து அவன் கோவப்பட்டு அந்த பியர் பாட்டில் இருந்துச்சுல, அந்த பியர் பாட்டில் you wanted to come and beat me. நான் வந்து கை மண்டைக்கிட்ட இது பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து என் கையில பட்டுருச்சு. பட்டு அந்த கை கிழிச்சு ரத்தம் ஊத்துது என் கையில. So அதுக்கு நீங்க வந்து did you tell your mom or did you make a police report or anything? பண்ற நிலைமையில தான் அதுல என்னை ஒரு வழி பண்ணி எனக்கு ரத்தம் வர வச்சு என்னை கீழே தள்ளி my stomach landed in the floor. வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி I lost my baby. Oh my god, at 17 you going through all this stuff. Fuck me man. வாழ்க்கையில நான் பண்ண தப்பு, அவனை நம்பி போனது வாழ்க்கை. நான் அவனுக்கு என் வாழ்க்கையை அவன் வீணாக்குனா ஜீவன். இப்ப கூட எனக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப கூட நினைச்ச அந்த ட்ராமா இன்னும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. Yeah, I understand. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆசையா இருந்திருப்ப, அதாவது லவ் பண்ணி. எங்க அம்மா தான் ரொம்ப ஆசையா இருந்தாங்க, நீ கல்யாணம் பண்றே இல்லையோ பரவாயில்ல, எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலன்னு. எங்க அம்மா அவங்க அவ்வளவு அந்த கேன்சர் பேஷண்டா இருந்து அவங்க எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா நான் டிஸ்சார்ஜ் பண்ணி அம்மா வந்து ஒரு 2 months கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க கீமோ அவங்க உடம்புக்கு ஒத்துக்கல. She cannot go through any more treatment. So at times அம்மா passed on after 2 months. Then you're alone? Yeah. Oh my god. I was alone, survive alone, and cousin, sister, friends அப்படியே வாழ்க்கையை ஓட்டி until I find someone who is better. I'm married to him now. I got new 2 beautiful girls with me now. Wow. I honestly, I have so much sympathy to you, and if I was your brother, I would have seriously would not have let this happen to you. But I'm so sorry you had to go through this. And ரொம்ப கோத்ரூ பண்ண அந்த ட்ராமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியாகி அவனை மறக்கணும், அவனை வேண்டான்னு சொல்லி நான் அவனை வெறுத்துட்டேன். அந்த அளவுக்கு நான் வெறுத்தேன். ஆனா அவன் அப்ப கூட திருந்தல. But he wasn't with another girl. அப்படியே சட்டம் மாத்திர மாதிரி அவங்க மாத்திக்கிட்டே தான் இருந்தான். After all that, did you see him anytime? I did see him about 2-3 years back. நான் அவனை மீட் பண்ணேன். But he was in a wheelchair. Well, karma hit him back lah. That's one thing. Yes, that's what my husband said. Honestly, Diva, I just want to say I hope your story is a very important story for young girls out there. Yes, exactly. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு இப்ப இந்த சிறு வயசுலயே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கைய பத்தி அவங்க யோசிக்கல. என்னோட டைம் வந்து எனக்கு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. சோ இருந்தாலும் எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவ் இருந்து எனக்கு தைரியத்தை கொடுத்து இன்னைய வரைக்கும் ஒரு சிங்கிள் கேர்ளா இருந்து வாழ்க்கைய என்னோட லைஃபை நான் தேடி இப்ப நான் ஒரு ஃபேமிலியில இருக்கேன்னா அதை என் அம்மாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். I'm sure இப்போ வந்து அவங்க வந்து மேல இருந்து உன்னை வந்து ரொம்ப சந்தோஷமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க, உன் பேர பிள்ளைங்க எல்லாமே இருக்கும்போது. And I'm glad despite having that trauma, because a lot of people very honestly would not be able to come out of it. Really, really amazing that you managed to come out of it and have a beautiful future with your kids and your husband.
ஆனா இந்த ட்ராமா என் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கு. இத்தனை வருஷம் இன்னும் இருந்துக்கு. அதை நினைச்சு பார்த்தாலே அதை என்னால மறக்க முடியல. என் ஹஸ்பண்ட் அவருக்கும் தெரியும், அதெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு அந்த ஒரு ஃபோபியாவா ஆக்கிட்டான். என்ன மாதிரி எதனால ஃபோபியா இருக்கு உனக்கு? அந்த அடி வாங்கினது, அந்த இன்னும் டைம் பிரெக்னன்ட் பண்ணி என்னை தள்ளி விட்டு என் பிள்ளை கழிஞ்சதுல இருந்து அந்த மாதிரிலாம் கேட்பது எவ்வளவு பாவம். எங்க அம்மா was hoping for one to see a grandchild. அந்த ஆசையோட வந்திருப்பாங்கல்ல. Yeah, that's very true. ஆனா ஒன்னையும் ஞாபகம் வச்சுக்கோ, I think it's time you forgive yourself. As நீ இந்த ட்ராமா இருக்குது, நிறைய பேர் ட்ராமா இருக்கிறனால வந்து because somehow they think they are the reason these things happen, but it's not your fault. இது உன் தப்பே இல்லை. நீ வந்து உண்மையா இருந்திருக்க. He took advantage and time goes, karma did hit him. Believe it's time for you to forgive yourself. Despite what has happened, God has blessed you very well. உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி இப்படி இருக்கு. உன் பிள்ளைங்களுக்கு எப்படி நீ பொண்ணுட்டு எப்படி பழகிறது, ஒரு ஆம்பளை எப்படி பழகிறது, you would help them have a better future so that you don't pass that trauma to them. I think that's a very beautiful thing. These days the kids need this kind of education, and மூலியமா வருது, இந்த பாட்காஸ்ட் வழியா வருது. I think it's a very important thing, and I hope take this as that it's time to let it go. So I just pray for the kids out there. Yeah. To be better, have better life. நான் பண்ண தப்பை யாருமே பண்ணக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். Okay, just remember you did not do any wrong. Stop saying you made a mistake. Okay, you never did anything wrong. Okay, you did what you thought was right at that point. That is not a mistake. That is giving you life experience. Okay, thank you so much, Deepa, உங்க கதை சொன்னதுக்கு. Thank you, Jeevan. இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப thanks. Thank you so much. Thank you too. Bye. Take care. Bye. Bye. இது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கு. 20 வருஷம் நடந்த பிற்பாடு the trauma still sticks with you, and I believe a lot of women out there, even men out there, are going through the same thing. We all make mistakes when we're young. I am one of them as well. So, but it's important to understand when we make mistake, we are not making mistake because we are stupid. We make mistake because that was the best solution that we know at that time to have. தீபா மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்காங்க, ஆம்பளை பசங்களும் இருக்காங்க. அந்த நேரத்தில் காவல் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் கடைசியில் ஒன்னாச்சும் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம். So that's what would have made her make that decision, and with that decision it clouded other things as well, and it's a very vulnerable situation, and the guy did take advantage of her. And I believe that in that situation நீங்க வந்து ரொம்ப யங்கா இருக்கறனால I cannot stop. Just like how I cannot stop kids from watching this, kids are going to watch this at the end of the day. You can't tell them what to do, but I tell them that process this information properly. Okay, just believe that having sex is not wrong, but having sex at the right age is very important. Making sure it's safe and understanding what is sex and how safe you should be is very, very important. When you're young, there are people who will manipulate you like how they manipulated Deepa, but it's important to understand, and I hope this story allows you to understand what people do when they manipulate you. If somebody is hitting you and they say they will marry you, please do not take it into account. Okay, if you don't trust this person, if you don't believe that you want to give it on your own, you should never give it. I hope you understand that. Just remember, this is very, very important. Do not ever lose yourself in the name of love. And guys out there, ஒரு பொண்ணு வந்து மேனிபுலேட் பண்ணி தான் செக்ஸ் பண்ணோன்னா அது வந்து தேவையில்லை. ஓகே, காசு கொடுத்து நிறைய பொண்ணுங்க நீ பண்ணலாம், காசு கொடுக்காம நிறைய பொண்ணு வாழ்க்கை கெடுக்காத, சரியா? ஐ ஹோப் திஸ் எபிசோட் வாஸ் அ ஹியூஜ் லெசன். இந்த மாதிரி எபிசோட்லாம் இவனை பார்க்க மாட்டீங்க, கிரீன் ஃபிளாக் சொல்லிட்டு இவனும் வீடியோலாம் போட மாட்டீங்க, அப்புறம் கண்ட கதை வரும்போது தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காது இருந்துச்சுன்னா மறக்காம லிங்க்ல இருந்து சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அந்த 200k சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. With that being said, my name is Jeevan and this is காதலா காதலா.